ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போவுமே தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் இந்த மாதிரியே தான் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அடுத்த வாட்டி இந்த மாதிரி சோயாஸில் சாதம் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கும் சரி, ஆஃபீஸ் ஒர்க்குக்கும் சரி ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ஒரு சாதம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகா, 2 குட்டியாக நறுக்கின தக்காளி சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகி வந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்த சோயாஸையும் இதில் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா ஒன்றா மிக்சிங் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே பாருங்கள், சோயா சாஸ் சாதம் சூப்பராக செமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காம